தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல இயக்குனரா இருந்து நடிகரா அறிமுகமாகி இருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ் அவருடைய நடிப்புல வந்திருக்க டிசி திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். டிசி திரைப்படத்தினுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா தேவதாஸ் சந்திரா. இந்த படத்தை இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்கி இருக்கிறாரு. இதுல இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நடிகராக அறிமுகமாகி இருக்கிறாரு. ஒரு ஆக்ஷன் பிளாக் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நடிகர் கதாபாத்திரம். இவர் கூட வாமிகா, சஞ்சனா, அதுக்கப்புறம் கஸ்தூரி ராஜா, தலைவாசல் விஜய், அவினாஷ் ரகுதேவன் அவர் கிட்டிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஜவஹர் சக்தி, அப்புறம் வில்லனா போஜ்ராஜ் அப்படிங்கிற கேரக்டர்ல கிரிஸ் தயால் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் அருண் மாதேஸ்வரன் தான் எழுதியிருக்கிறாரு. இவர் திரைக்கதையும் இவரோட சேர்ந்து அருண் ரஞ்சன் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காங்க. டிஓபி முகேஷ் பண்ணியிருக்காரு. படத்தொகுப்பு எடிட்டிங் பிரசன்னா ஜிகே, அவர் ஜிகே பிரசன்னா அவர் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துல இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நடிகராக அறிமுகமாயிருக்கிறாரு. அவர் கூட வாமிகா ஹீரோயினா பிளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் அவருடைய டீம் அவங்க ஒரு இன்ஸ்பெக்டரை கொண்டுட்டு அங்கிருந்து இருக்கக்கூடிய ஆயுதங்களை கைப்பற்றுறாங்க. ஸ்டேஷன்ல இருக்க ஆயுதங்களை. அப்படி ஆயுதங்களை அவங்க கைப்பற்றினதுக்கப்புறம் அவரை போலீஸ் தேடுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு வயசான ஒரு பேரண்ட், ஒரு அப்பா என்ன பண்றாருன்னா, இவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. லோகேஷ் கனகராஜ்கிட்ட தன்னுடைய பையன் வச்சிருந்த 7 லட்ச ரூபா பணத்தை போலீஸ் அபகரிச்சுட்டு அவரை கொண்டுட்டாங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவர் அந்த போலீஸ் யார் சம்மந்தப்பட்ட அந்த போலீஸோ அவங்களையும் கொண்டுட்டு அந்த பணத்தை இவர் ஹைஜாக் பண்ணுறாரு. அப்புறம் இந்த பணத்தை அவர் எடுத்ததுக்கப்புறம் அவரை போலீஸ் தேடுது. அப்படி தேடிட்டு இருக்கும்போது அவர் சென்னையில் போய் ஒளிஞ்சு இருக்கிறாரு. ஒரு ரெஸ்டோ பார் மாதிரியான செட்டப் கொண்ட ஒரு இடத்துல அவரும் அவருடைய கூட்டாளிகளும் மறைஞ்சிருக்கிறாங்க. இவரை காப்பாற்றுற அல்லது இவரை டீம் ஹெட் பண்ணுற ஒரு ரோல் தலைவாசல் விஜய் அவர் பண்ணியிருக்காரு. அரசு அப்படிங்கிற கேரக்டரில் அவர் யாருன்னா ஒரு போலீஸா இருந்து அதுக்கப்புறம் நக்சலைட்டா மாறின ஒருத்தர். இந்த நிலையில அந்த ரெஸ்டோ பார்ல சஞ்சனாவை மீட் பண்றாரு லோகேஷ் கனகராஜ். அந்த அம்மா சஞ்சனா அவங்களுக்கு என்ன கேரக்டர் அப்படின்னா, அவங்க இந்த ரெஸ்டோ பார்ல ஈவினிங் ஆனா பாட்டு பாடுற ஒரு வேலை, அதுதான் அவங்களுடைய வேலை. அங்க இவரு அங்க சஞ்சனாவை பார்த்தோன்னா அவங்க மேல இவருக்கு ஒரு காதல் அப்படிங்கிறது வருது. இந்த நிலையில லோகேஷ் கனகராஜ் இருக்கிற இடத்த போலீஸ் மோப்பம் பிடிச்சு வந்துடுறாங்க. அந்த இடத்துல அவங்க ரவுண்ட் அப் பண்றாங்க. அப்படி ரவுண்ட் அப் பண்ணும்போது லோகேஷ் கனகராஜ் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. என்னடா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே லோகேஷ் இப்படி மாட்டிக்கிட்டாரு, எப்படி கதை போக போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அப்படின்னா இதுக்கப்புறம் தான் கதை அப்படிங்கிறது சூடு பிடிக்கிறது. சஞ்சனாக்கு என்ன ஆச்சு, போலீஸ்ல மாட்டின லோகேஷ் கனகராஜ் தப்பிச்சாரா இல்லையா, இதற்கப்புறம் கதை எப்படி போச்சு அப்படிங்கிறதான் டிசி திரைப்படத்தினுடைய திரைக்கதை. இந்த படத்துல இயக்குனராக இருந்து நடிகராக அறிமுகமாகி இருக்கிறாரு லோகேஷ் கனகராஜ். அவருடைய நடிப்பு பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க ஆக்ஷன் பேஸ்டான ஒரு நடிப்பு தான். முதல் பாதியில ஆரம்பத்தில் அவருடைய நடிப்பு கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதற்கப்புறம் போக போக திரைக்கதையினுடைய விறுவிறுப்பு அவருடைய நடிப்புக்கு மெருகேற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில ரொம்ப சூப்பரா படம் முழுக்கவுமே ஒட்டுமொத்த கதையுமே தாங்குற, அதே சமயம் ஒரு சண்டை காட்சிகளாகட்டும் ஒரு ஆக்ஷனான பல விஷயங்கள்லையுமே கூட தன்னை நிரூபிக்கக்கூடிய ரோல்லாம் ரொம்ப சூப்பரா அவர் பிளே பண்ணியிருக்கிறாரு. அவருடைய நடிப்புகள் இந்த இடத்துல ரொம்பவுமே கவனிக்கத்தக்கதாக இருந்தது. ஆரம்பத்தில் நிறைய தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்தது. ஒன்ஸ் அந்த ரெஸ்டோ பார்ல அவங்க போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அவருடைய நடிப்பினுடைய அந்த கிராஃப் அப்படிங்கிறது வேற பக்கம் போச்சு அப்படின்னு சொல்லலாம். சஞ்சனா கிட்ட அவர் லவ் பண்ற இடங்கள், அந்த இடங்கள்ல அவர் ரொம்ப அப்படியே உருகிறது, ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆளா இருக்கக்கூடிய ஒருத்தர் காதலில் உருகிற இடங்கள்ல அதை அப்படியே வேற ஒரு டைமென்ஷன் காட்டலும். அந்த டைமென்ஷனை சூப்பராக லோகேஷ் கனகராஜ் அவர் காட்டியிருந்தாரு. குறிப்பாக சஞ்சனாவை பிரேக் பண்ற அந்த இடங்கள்ல அவர் ரொம்ப கத்தி அழுகிறதாகட்டும், அந்த எமோஷனை கடத்துற இடங்களாகட்டும் ரொம்ப சூப்பராக அவர் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி அவருடைய கேரக்டரை நம்ம ஸ்கெச் பண்ணோம் அப்படின்னா, யார் சொன்னாலும் கேட்காத, அதே சமயம் தனக்கு எது சரியோ அதை பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரு. எல்லாரும் ஒரு இடத்த விட்டு வெளியில போகணும், அதை போலீஸ்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு போகும்போது நீங்களாம் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் போயிட்டு வரக்கூடிய ஒரு அந்த மாதிரியான சுபாவம் கொண்ட ஒரு கேரக்டர். அதை சூப்பராக அவர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாரு லோகேஷ் கனகராஜ். எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம சந்தனா வரக்கூடிய போர்ஷன்ஸ்ல அவருடைய நடிப்பு ரொம்ப அழகா இருந்ததோ, அதே மாதிரி வாமிகா வரக்கூடிய இடங்கள்லையும் அவருடைய நடிப்பினுடைய மாடுலேஷன்ஸ் வேற ஒரு டைமென்ஷன் போனதை நம்மளால பார்க்க முடியும். அவருடைய ஒரு வாமிகா இந்த படத்துல ஒரு ப்ராஸ்டியூட்டா நடிச்சிருக்கிறாங்க. ஒரு லாட்ஜில் நடக்கிற ஒரு ஃபைட் சீனு, அங்கதான் இவங்களை லோகேஷ் கனகராஜ் மீட் பண்றாரு. அந்த இடத்துல அவங்களுடைய கதையெல்லாம் கேட்டுட்டு அவங்கள அங்கிருந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு போகக்கூடிய சீன்ஸ்ல மெச்சூர்டான ஒரு நடிப்பு லோகேஷ் கனகராஜ் கிட்ட வெளிப்பட்டு இருந்தது. அதே மாதிரி அந்த லாட்ஜில் வர ஒரு ஃபைட் சீனு, அதுவும் கிட்டத்தட்ட அருண் அவருடைய முந்தைய படங்கள்ல நடக்கூடிய ஃபைட் சீன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து பழகியிருப்போம். ஆனால் இந்த படத்துலையும் இன்னும் கொஞ்சம் காட்சிகளாக பார்க்கும்போது சில இடங்கள்ல கண்ணை மூடிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த அளவு காட்சிகளை ஸ்டண்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க.
சில இடங்கள் ராவா பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஸ்டண்ட் வந்து சூப்பராக இந்த படத்தில் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடங்கள் மட்டும், அதை தாண்டி படம் முழுக்க சண்டை காட்சிகள் நிறையவே இருக்குது. நிறைய கன் ஃபைட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த எல்லா இடங்கள்லையுமே வந்து ஆக்ஷனாக ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறார் லோகேஷ் கனகராஜும் அவருடைய டீமும். அதே மாதிரி வாமிகா அவங்களுடைய கேரக்டர் பார்த்தோம்னா மொலேசமே அவங்க ப்ராஸ்டியூட்டாக அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கும் சஞ்சனாக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். அவங்க லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிறது, பூ வச்சுக்கிறது, பொட்டு வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் 2 பேர்த்தையுமே வந்து மாட்ரேட்டாக பேரலாக காட்டுற இயக்குனர் முயற்சி பண்ணியிருக்காரு. சில மெட்டஃபர்ஸ் படத்தில் ரொம்ப அழகாக விவரிக்கப்பட்டிருக்கு. அந்த படம் பார்க்கும்போது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. வாமிகாவுடைய கேரக்டர் வந்து தன்னை எப்படி லோகேஷ் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு போனாரோ அதே மாதிரி லோகேஷை காப்பாற்றுற ஒரு போர்ஷன் அவங்களுக்கு ஒன்று வரும். அதில் வந்து அவங்க ஒரு ஆக்ஷன் பிளாக் எடுப்பாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அவங்க சாரீ கட்டிட்டு கன்னை இடுப்பில் மாட்டிட்டு வந்து ஃபைட் பண்ணுற இடங்கள் அதெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக அதெல்லாம் நரேட் பண்ணியிருந்தாங்க. அதை படம் பார்க்கும்போதும் வாமிகாவுக்கான ஒரு அப்பீரிங்கான ஒரு கேரக்டராக அது அப்படிங்கிறது இருந்தது. லோகேஷ் கனகராஜா எந்த இடத்துலையும் விட்டுறக்கூடாது. அவர் வந்து இந்த படத்தில் தேவதாஸ் அப்படிங்கிற கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அவரை எந்த இடத்துலையும் விட்டுறக்கூடாது. அவர் எப்படியாவது காப்பாற்றிடணும். அவர் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாமிகா வந்து மெனக்கேற்ற இடங்கள் எல்லாம் சூப்பரான நடிப்பை அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் வந்து அவங்க கூட நடிச்சிருக்க சில கேரக்டர்ஸ் லோகேஷ் கனகராஜ் அவங்களோட டீமில் வரக்கூடிய கேரக்டரில் பார்த்தோம் அப்படின்னா அவினாஷினுடைய நடிப்பு. அவர் வந்து இவங்களை எப்படியாவது அந்த பிரச்சனையிலேருந்து கூட்டுட்டு நம்ம ஒரு நல்ல வாழ்க்கைக்கு போயிடணும், நம்ம திருந்தி இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. எல்லா இடத்துலையும் லோகேஷ் கனகராஜை கட்டுப்படுத்த அவர் முயற்சி பண்ணுற இடங்கள்லாம் அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப தனித்துவமாக தெரியுது. ரொம்ப சூப்பராக நடிப்பை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து நடிச்சிருந்த கருப்பன் அப்படிங்கிற கேரக்டரில் ஜவஹர் அப்படிங்கிறவர் நடிச்சிருக்காரு. அவருடைய கேரக்டருமே வந்து ரொம்ப நல்லா எழுதப்பட்டிருந்தது. அவருமே வந்து எல்லாத்துக்கும் லோகேஷ் கனகராஜோட ஒரு சப்போர்ட்டிங் ஒரு கேரக்டராக அவரை வந்து சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ஸ்க்ரீனில் ரொம்ப இவங்களுடைய இந்த காம்பினேஷன்ஸ் இருக்குல்ல, ஒரு ஃப்ரெண்டு கேங்காக ஒரு டீமாக அவங்களுடைய காம்பினேஷன்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது போக வந்து வில்லனாக நடிச்சிருக்கக்கூடிய போஜ்ராஜ் அப்படிங்கிற கேரக்டரில் கிரிஷ் அவர் நடிச்சிருக்கிறாரு. அவருடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கே கோபம் வரணும்ல, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக அவர் வந்து பண்ணியிருக்காரு. சஞ்சனா கூட அவர் பண்ணுற அந்த ஃபைட்டிங் அந்த இடங்கள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கே வந்து ஒரு கோபம் வரும். அந்த இடங்கள் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி படம் முழுக்க வில்லனுக்கும் அதற்குண்டான கதாபாத்திரத்துக்கான ஒரு வெயிட்டேஜை வந்து இயக்குனர் கொடுத்துருக்கிறாரு. இது இல்லாமல் படத்தில் சில மெட்டஃபர்ஸ் இருக்குது. வாமிகா கையில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் ரெட் ரோஸ், இன்னொரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் கையில் இருக்கக்கூடிய சிகரெட் பார்த்தோன்னா எப்போல்லாம் லவ்க்குள்ளே போகிறாரோ அப்போல்லாம் ஒரு சிகரெட்டை விட்டுருவார். லவ் அவர் எப்போ வந்து அவரை தாக்குதோ அதற்கப்புறம் சிகரெட்டுக்குள்ளே போவார். இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள் ரசிக்கக்கூடிய கவனிக்கக்கூடிய சில இடங்கள் அப்படிங்கிறதுலாம் நிறைய படத்தில் இருக்குது. இது போக கேமரா ஒர்க் ஆகட்டும், மியூசிக் வந்து சொல்லியே ஆகணும். மியூசிக் சொல்லிவிட்டு நான் கேமராக்குள்ளே வரேன். மியூசிக் இந்த படத்தை முழுக்க தாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மியூசிக் தான். அனிருத்தினுடைய மியூசிக் வந்து ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும், எமோஷன் சீன்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே சூப்பராக எலிவேட் பண்ணியிருக்கு. குறிப்பாக லாட்ஜில் நடக்கக்கூடிய அந்த ஃபைட் சீன்ஸ், அந்த ஸ்டெப்ஸில் நடக்கிற அந்த ஃபைட் நடக்கும்போது வரக்கூடிய பிஜிஎம்ஸ் ஆகட்டும், பிஜிஎம்ஸை தன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு காட்டுறதுக்கு திரும்பவுமே ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அனிருத்துக்கு இந்த டிசி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக படங்கள் முழுக்க வந்து அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்டன்னு சொல்ல வேணாம், முழுக்க படத்தை தாங்கியிருக்கு அனிருத்தினுடைய பின்னணி இசை அப்படின்னு சொன்னால் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது அப்படிங்கலாம். அதே மாதிரி கேமரா வந்து அருண் மாதேசனுடைய படத்தில் கேமராவினுடைய ஒர்க் வந்து எப்போவுமே தனியாக தெரியும். எந்த படத்துலையும் ரொம்ப சூப்பராக அது வந்து தெரிஞ்சிருக்குது. அந்த ரெட் கலர் ஆம்னி போகக்கூடிய அந்த டிராவலை காட்டுறது, வாமிகாவும் லோகேஷ் கனகராஜும் ஒரு ஏரியில் நின்று பேசுவாங்க, அதில் இருக்கக்கூடிய அந்த ஷார்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக ரியலிஸ்டிக்காக அழகாக இருந்தது. அதெல்லாம் பார்க்குறக்கு ஒரு ஆக்ஷன் படமாக இருந்தாலும் இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் கவனிக்கிறக்கும் நம்ம படத்தை ரசித்து கொண்டு போகிறக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபைட் சீன்ஸில் வந்து அவங்க வந்து கேமரா பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபைட்டை வந்து என்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக உதவி இருக்குது. இது போக வசனங்களும் அருண் கூட வந்து ஃப்ராங்க்லின் அப்படிங்கிறவரும் எழுதியிருக்கிறாரு. யாருன்னே தெரியாதவங்ககிட்ட தான் உண்மை பேச முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள், இந்த மாதிரி பல இடங்கள் இருக்குது. சந்திரா வந்து ஒருத்தர் வந்து ஒரு போலீஸ் வந்து பேசிடுவார் கெட்ட வார்த்தையில். அந்த இடத்துல வந்து சந்திராவுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கறது, அவங்க பேர் சந்திரா அப்படின்னு அவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இடங்கள், இந்த மாதிரியான வசனங்களுக்கு சில இடங்களில் முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருப்பது அப்படிங்கிறது டிசி படத்துக்கு ஒரு பெரும் பலமாக அப்படிங்கிறது இருக்குது. இது தவிர வந்து படம் முழுக்க ஃபைட் சீன்ஸ் தான் நிறையா இருக்குது. அது வந்து ஒரு என்கேஜிங்காக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் இதுக்கு முன்னாடி அருண் மாதேஷ் படத்துலலாம் வந்து ஃபைட் எப்போவுமே இருக்கும், ஒரு ரிவெஞ்ச் அப்படிங்கிறது படத்தில் முழுக்க நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இந்த முறை வந்து அதோடு சேர்ந்து ஒரு எமோஷனை வந்து கொடுத்துருக்கிறாரு. அதுவும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அது போக ஒரு சேசிங் ஸ்டோரி அப்படிங்கிறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு விறுவிறுப்பு அப்படிங்கிறது கூட வந்துடுது. அவங்க
போலீஸ்கிட்ட பிடிபட்டுருவாங்களா மாட்டாங்களா, எப்படி தப்பிச்சு போவாங்க, தப்பிச்சு போனால் இறுதியில் என்ன ஆகும், எவ்வளோ தூரம் போலீஸ்கிட்ட இருந்து அவங்களால தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் படத்தை பார்க்கும்போது நமக்கு எழும். அதற்கேற்ற தீனியையும் காட்சிகளாக கொடுத்துருக்கு படக்குழு அப்படின்னு சொல்லலாம். இது தவிர படத்தில் சில செட்பேக்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஏன்னா படம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவருடைய நடிப்பு வந்து கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கிறது அப்படிங்கிறது படத்துக்குள்ளே உடனே நம்ம அதுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதை தாண்டி வந்து இப்படி அடுத்தடுத்து நிறையா கொலைகள் செஞ்சுக்கிட்டே இந்த டீம் போய்கிட்டே இருக்கிறாங்க. யாரெல்லாம் கெட்டவங்க, இல்லை வந்து யார் தங்களுக்கு வந்து தப்பு பண்ணாங்க அவங்கள வந்து பழி தீர்க்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு இல்லையா. அப்படி போயிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் இவ்வளோ கொலை பண்ணுறாங்க, இவரை போலீஸ் ஏன் பிடிக்கிறதுல அவ்வளோ பெரிய சிரமம் இருக்குது, இவங்க ஏன் வந்து ரொம்ப அதாவது ஈரோட்டிலேருந்து வேலூர் போகிற ஒரு டிராவல் அப்படிங்கிறது வரும், இடையில எந்த போலீஸுமே அவரை பார்க்கலையா, ஏன் வந்து இவ்வளோ கொலை பண்ணுறவங்கள வந்து வெளியில் விசிபிளாக தெரியாமல் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய லாஜிக்கலாக எழுது. ஒரு கமர்ஷியல் படத்தில் எவ்வளோ தூரம் நம்மளால் லாஜிக் போட முடியும் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து படம் வந்து என்கேஜிங்காக கொண்டு போகுது. ஒரு குடும்பமாக உட்காந்து பார்க்க முடியாது, குழந்தைகள் அந்த மாதிரிலாம் உட்காந்து பார்க்க முடியாது. பட் வந்து ஒரு ஆக்ஷன் விஷயங்கள், ஆக்ஷன் த்ரில்லர் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல விருந்தா பார்வையாளர்களுக்கு இருக்கும். அந்த வகையில் டிசி வந்து இதற்கு முன்பு அருண் மாதேஷனுடைய படங்கள் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த படம் கண்டிப்பாக வந்து உங்களை என்கேஜிங்காக வச்சுக்கும் அப்படிங்கிறது ப்ராமிஸாக சொல்லலாம். அதை தாண்டி அனிருத்தினுடைய மியூசிக்காகவே இந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்வையாளர்கள் அந்த சீன் பில்டப்பெல்லாம் வந்து மியூசிக்கோடு சேர்த்து ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க தேட்டரில் அதை பார்க்கும்போது. இந்த படம் உங்களுக்கும் கூட அப்படி ஒரு வாய்ப்பை, ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தலாம். அதை தாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எழக்கூடிய எண்ணங்களை கீழே என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.